ஃபஸ்ட்டு ஃபிஷர் அப்படின்னு ஒரு டெலகிராம் பாட் ஒன்று வந்திருக்கு. இதில் எப்படின்னா நீங்கள் எவ்ரி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து டிசோக் அப்படிங்கிற ஒரு காயினை நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டிசோக் காயினை நீங்கள் வந்து எஃப்டிஎன் டோக்கனாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த டிசோக் காயினை எஃப்டிஎன் டோக்கனாக ஸ்வாப் பண்ணிக்கலாம். இந்த எஃப்டிஎன் டோக்கன் வந்து ஆல்ரெடி லிஸ்டான டோக்கன் மெக்ஸி பிட்கெட்லாம் லிஸ்ட் ஆகி ஒரு டோக்கன் வந்து $2 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதனால் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த எஃப்டிஎன் டோக்கனை நீங்கள் உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கே நீங்கள் டைரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ரியேட் வாலெட் இருக்கும், அதை கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வாலெட் வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. ஓகே, ப்ரைஸ் வந்து தருவாங்க, அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் டிசோக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டிசோக் டோக்கன் வந்து கிளைம் ஆகிருக்கும் ரேண்டமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே மிஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சப்ஸ்கிரைப் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டிசோக் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். அதுக்கப்புறம் மிஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. அண்ட் இதில் பூஸ்டர் ஒன்று இருக்குது. பூஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வரல. ஓகே, அவைலபிள் சூன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ பூஸ்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா டிசோக் டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவல் ரெஃபர் இன்கம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுற காயின்லேருந்து உங்களுக்கு 20% வந்து கமிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் ரெஃபர் பண்ணி நீங்கள் அதிகமாக டிசோக் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, கீழே இன்வைட் எ ஃப்ரெண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு லிங்க் தருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை ஷேர் பண்ணி நீங்கள் டிசோக் காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஏர்ன் பண்ண காயினை நம்ம வந்து எப்படி ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கீழே வந்து ஸ்வாப் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நமக்கு டிசோக் காயின் இருக்கும். டிசோக் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற டிசோக் காயினுக்கு ஏத்தாப்பில் உங்களுக்கு வந்து எஃப்டிஎன் டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ 179 டிசோக் டோக்கனுக்கு 0.88 எஃப்டிஎன் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, கீழே ஸ்வாப்னு இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஃபெயில்டுன்னு வருது. அதாவது உங்களுடைய வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎன் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணுமா பீஸ்க்கு. ஓகே, கொஞ்சம் ஓகே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பார்ட் ஓப்பன் பண்ணி வாலெட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்போ வாலெட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தந்திருப்பாங்க, 12 வேர்ட் தந்திருப்பாங்க. அந்த 12 வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய நியூ இந்த மெட்டாமாஸ்கில் போய் ஆட் வாலெட் கொடுத்து ஆட் பண்ணிக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் எஃப்டிஎன் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆட் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, இப்போ உங்கள் மெட்டாமாஸ்க் இல்லைன்னா ஓகேஸ் வாலெட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் வாலெட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் இம்போர்ட் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வேர்ட் வந்து கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 12 ஃப்ரேஸ் தந்திருப்பாங்க. ஓகே, அந்த வேர்டை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு எடுத்து இங்கே போட்டு வாலெட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு இந்த வாலெட்டில் நமக்கு எஃப்டிஎன் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அப்படின்னா தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எஃப்டிஎன் டோக்கன் தேவைப்படுது. நீங்கள் மெக்ஸிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், மெக்ஸி எக்ஸ்சேஞ்சிலேருந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா பகாமோட் நெட்வொர்க் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்கில் வந்து பகாமோட் நெட்வொர்க் ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுடைய கிவி ப்ரௌசரில் பகாமோட் நெட்வொர்க் ஆர்பிசி அப்படின்னு போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு மெட்டாமாஸ்க் கொடுத்துட்டு இந்த பகாமோட் நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஓகே, நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் பகாமோட் நெட்வொர்க்.
ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் FTN டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பகாமோட் நெட்வொர்க்கில் இப்போ இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெக்ஸியில் வந்து FTN டோக்கன் வாங்கிட்டு நம்ம இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடணும். ஓகே, லிங்க் வந்து காட் பண்ணி. ஓகே, FTN டோக்கனை பொறுத்த வரைக்கும் இங்கே மெக்ஸியில் வந்து மினிமம் வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் தான் மினிமம் வித்ட்ராவே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டோக்கன் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 0.9 டோக்கன் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, நான் இப்போ என்னுடைய வாலெட்டுக்கு வந்து FTN டோக்கனை வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்னுடைய வாலெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா FTN டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிட்டு 0.9. ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் வந்து இப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வாலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீஸ்க்காக நமக்கு FTN டோக்கன் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம வாலெட்டில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணலாம். ஸ்வாப் பண்ணும்போது டோக்கன் வந்து இப்போ வந்து ஸ்வாப் ஆகும். ஓகே, ஸ்வாப் அப்படின்ட்டு இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப்னு இருக்கும். ஓகே, நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிது பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போது நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.34 FTN டோக்கன் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 0.9 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.9 2.2 கிட்ட இருக்கும். போய் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிட்டு. ஓகே, 2.2 FTN டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்குது. ஓகே, இந்த FTN டோக்கனை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெக்ஸிக்கே நீங்கள் வந்து டேரெக்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணாதீங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு காயின் வந்து மைண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வாப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்காங்க. ஓகே, ஒரு 0.1 0.2 FTN டோக்கன் தான் வச்சுக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த FTN டோக்கனை நம்ம மெக்ஸி எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணி செல் பண்ணலாம். ஓகே, உங்கள் மெக்ஸியில் போய் வந்து வாலெட்டில் கிளிக் பண்ணிட்டு டெபாசிட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மேலே வந்து FTN அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு FTN டோக்கன். ஓகே, அந்த டெபாசிட் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா பகாமோட் நெட்வொர்க் தான். ஓகே, இந்த ஒரு நெட்வொர்க் தான் இருக்குது, வேறு நெட்வொர்க் வந்து இல்லை. ஓகே, பகாமோட் நெட்வொர்க். ஓகே, இப்போ அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 2 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம். ஓகே, டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஸியில் வந்து இந்த FTN டோக்கன் நம்ம 2 டோக்கன் வித்ட்ரா பண்ணோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ஓகேவா, ஓகே, இந்த 2 FTN டோக்கன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டோக்கனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு $3.87. ஓகே, ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா $1.93 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் இருந்து வித்ட்ரா பண்ண டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு. ஓகேவா, ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்களும் இந்த FTN டோக்கனை வந்து ஸ்வாப் பண்ணி வித்ட்ரா பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் டிசோக் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுடைய டிசோக் டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான டிசோக் டோக்கன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அதை பூஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏதாவது அப்டேட் ஏதாவது வரலாம். ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிசோக் டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேவா எல்லோரும்.